ஆஹா, இது பயங்கர சிக்கலான பாதையாக இருக்குது. போகிற மாதிரி இருக்கு. ரோடு உடஞ்சி ஓடி இருக்கு. எங்கேயோ போய் பிரிய சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆனால் எங்கேன்னு தெரியல. கரெக்டாக பிரியணுண்டாகிரி மாறி போயிட்டோம்னா அவ்வளோதான். ஆனால் ரொம்ப ரிஸ்கடாகிரி. கூட இன்னும் 2 பேர் வந்திருக்கணும். கரெக்டாக இருந்திருக்கும். இதே நீங்கள் தனியாக வந்துருந்தீங்கனாலும் இன்னைக்கு தனியாலாம் எப்படி வருவேன்? இதெல்லாம் நான் வரமா தான் எப்பயும் வந்திருக்கணும். அதுக்காக தான் நான் 5 வருஷமாக வராமையே இருந்தேன். இடம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்ட்டு. இருறா புறா தம்பி, இருட்டுறதுக்குள்ளே மேலே ஏற ஆரம்பிச்சிடணும்டா. இருட்டிருச்சுன்னா ரிஸ்க்கு தெரியாது. இல்லை, இருட்டுறதுக்குள்ளே மெயின் காட்சி போயிடணும் தம்பி. அந்த வீக்காக இருக்குதுண்ணா. ஏறா ஒன்றாகாதடா, ரொம்ப வீக்காக இருக்குது. ஏ சாமி, அப்பா கிட்ட போய் பயமாக இருக்குடா. சின்ன கோடு மாதிரி தானே தெரியுது எனக்கு கேமராவில். மக்களே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையில் மேகம் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் நோக்கி தாங்க போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம கருமந்துறையிலேருந்து கள்ளக்குறிச்சி போகிற வழியில் கரையலூர் அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி உள்ளே இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸு பார்த்திங்கன்னா டைரெக்டாக போக முடியாதுங்க. வண்டியை வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டு நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் நடந்தாங்க போகணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணி ஆச்சு. நான் வீட்டிலேருந்து ஒரு 12:30 மணிக்கு கிளம்பி 2:30 மணிக்கு ரீச் பண்ணிட்டேன். முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி கிராமங்கள் இருக்குது. முன்னாடி வீடுகள்லாம் தெரியுது பார்த்திங்களா? அங்கே தான் வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கேங்க. ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கிங் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணுங்க. ஆக்சுவலாக போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா பள்ளம். ஏறும்போது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு ஃபால்ஸ் ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 வருஷமாகவே இந்த மேகம் ஃபால்ஸ் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் போக முடியவே இல்லை. இப்போ தான் டக்குன்னு டிசைட் பண்ணி பிளான் பண்ணி வந்திருக்கேங்க. அப்புறம் போயிட்டுருக்கு இந்த மலைக்கு மேலே இந்த காடுகள்லாம் தெரியுது பார்த்திங்களா? இதுக்கு மேலே மக்கள்லாம் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. விவசாயம் பண்ணி இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வரும்போது தான் விசாரித்தேன். வரும்போது வழி கேட்கும் இடத்துல விசாரித்தேன். மக்கள்லாம் மேலே தண்ணி கொண்டு போயிட்டுருந்தாங்க. இப்போ தான் அவங்ககிட்ட கேட்டேன். இன்னும் சொன்னாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் சில்வரை போகிறாங்க. இல்லை ஆடு மேய்ச்சிட்ருக்கு பார்த்திங்களா? மேலே கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. அப்புறம் மேலே ஃபால்ஸில் தண்ணி வந்துட்டுருக்குங்களா? தண்ணி வந்துருக்காங்க. மேலே அவ்வளோ ஆளுங்க இருக்காங்களா, இல்லை நாங்கள் தான் போகிறோமா? யாரும் போகல. சொன்ன மாதிரி மழை பெஞ்சு தான் எல்லாம் அரிச்சிருக்கு பாரு சைடில் ஃபுல்லாக. மழை பெய்ஞ்சு அந்த பக்கம் வரவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு நெல் போட்டிருக்காங்க சூப்பராக. ஒரு சின்ன கேப்பு கிடச்சா கூட விவசாயம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. மலைவாழ் மக்களுக்கு இதுதானா ஒரு அரிய வாய்ப்பு. கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தியா? அப்படியே சில்லுன்னு. அப்பா முருகா, நல்லபடியாக போயிட்டு வீடு வந்து சேர்ந்துடணும். வீடெல்லாம் சேர முடியாது. கீழே இறங்கிறதுக்கே நைட் ஆகிட மாட்டேங்குது. அவ்வளோ நேரம்லாம் ஆகாதுடா. அந்த வாட்ச் டவர் தானோன்னா ஃபுல்லாக பள்ளம் தானா. மேக்ஸிமம் அவங்க சொல்கிற டைம் 1/2 hour. நம்ம பொறுமையாக போனால் கூட 1 hourல கீழே இறங்கிடலாம். எந்த அளவுக்கு பள்ளம் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஏறதுக்கு கஷ்டமாக இருக்க போகுது. ஆமாம். மணி இப்போ கரெக்டாக 2:30. என் கணக்கு ஒரு 3:15 கிலோ ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு வீடு இருக்குது பாருறா, அங்கே உள்ளே பாரு. சின்ன இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி சின்ன செட்டு மாதிரி வீடு கட்டி விட்டுருக்காங்க பார்த்தியா? தெரியுதா? கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். காடுன்னு நினைக்கிறேன். சின்ன இடத்த எப்படி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாரு. இங்கே வர்றா, இங்கே ஒரு வீடு இருக்குது வர்றா. பலாப்பழம். இங்கே பலாப்பழம் சீசன் ஆகுண்ணா?
நான் ஒரு 5-6 வருஷமாக இந்த ஃபால்ஸை போகணும்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். இது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலேயே ட்ரை பண்ணாமல் இருந்தேன். சரி இன்றைக்கி தான் அடித்தாச்சு. அப்புறம் சரி ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோம், டைம் இருக்குல்ல அப்படின்னு. இது வரைக்குமே வரலாம் போல வண்டி. வரலாம், நான் டவர் வரைக்குமே போகலான்னு சொல்லி சொன்னாங்கடா. சிங்கிள்ஸாக வரலாம் அப்படின்னு நாங்கள் ஃப்ரீயாக வரலாம். டபுள் சீக்கிரமாக போகலாம். இதில் வரலாம். முன்னாடி கொஞ்சம் மேலே ஏறணும்ல, கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம்னா அதுலேருந்து வந்துருக்கோம். ஆமாம், அங்கே ஒரு ஆள் நடக்க விட்டுட்டு ஒரு ஆள் ஓட்டிகிட்டு வந்துட்டு இங்கிட்டு வந்து ஏறி உட்காந்து வந்தோம்னா ஓரளவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்துருக்கலாம் போல். டைம் கொஞ்சம் சேவாக இருக்கும். தெரியாதுல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்தால் வந்துக்கலாம். இதுக்கு மேலே விவசாயம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முட்டை காடு மாதிரி தெரியுது பாரு. ஆட்டு புழுக்கெல்லாம் இருக்குது. இங்கிட்ட ஆடுலாம் மேய்ன்னு நினைக்கிறப்போ அதான் மேய்ச்சிட்டு போனாங்க பையன். ஆனால் மோனே மழை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய மழையை அடிச்சுதுன்னு வச்சுக்கோ, க்ளோஸ். நம்ம கதை அவளே எங்கேயே க்ளோஸ். சமாதி தான் வச்சுக்கேன். சமாதியா? வரலாம் இல்லை, மாஸ்டர் தான் போல. டவர் வந்துருச்சுடா. இது மேலே ஏறிக்கலாமே. மேலே ஏறி தான் பார்க்கணும். மழை வந்துச்சுன்னா ஏறிக்கலாம். மழை வந்தால் ஏறிக்கலாம், கீழே போக முடியாது. உள்ளே ஸ்டே பண்ணிக்கலாம் போலடா. ஒரு வேலை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டே பண்ணிக்கலாம். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. காட்டு இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது மழைகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இங்கே மழை தான் தண்ணியே உள்ளே இறங்கிடும் போலே. மழை வந்தாக மேலே போயிடலாம். என்ன எழுதியிருக்கு? மேலே யாரும் இருக்காங்க. நான் வீக்காக இருக்குதுண்ணா. ஏறா ஒன்றாகாதடா, ரொம்ப வீக்காக இருக்குது. ஏ சாமி, அப்பா கிட்ட போய் பயமாக இருக்குடா. சின்ன கோடு மாதிரி தானே தெரியுது எனக்கு கேமராவில். தலை சுற்றி கட்டி இதெல்லாம் பாரு, பாதை இறங்குது தெரியுதா? தெரியுது. ஆனால் ஆபத்தான பகுதினா பாதை தான். நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்ளூர் மக்கள் ஈஸியாக போயிட்டு வந்துடுறாங்க, இறங்கி தெரியுவாங்க. நம்ம சுற்றிட்டு தான் போய் ஆகணும். அப்பா டைம் 2:50 ஆச்சுடா. ஒரு வந்துருக்கலாம் மாட்டேன். ரொம்ப வீக்காக இருக்குது. இதை பார்த்து பொறுமையாக நடந்து வா. ஸ்டெப்ஸு கொஞ்சம் கீழே பார்த்து வை, அப்படியே கல் பிசகுது. எனக்கு ஏற்கனவே ரைட்டில் கால் பிசகிருச்சு. மழை மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா கிரி. ஒரு இது வந்தாலும் சமாளிச்சிடலாம். மழையெல்லாம் வந்துச்சுன்னா மேலே ஏற முடியாதுடா, தண்ணி அப்படியே கீழே தள்ளும். டக்குன்னு வெள்ளம் வந்துடும்டா அதெல்லாம். கீழே பிடிச்சா அணையாட்ட தடுத்துருவோம். நீ தடுத்துருவ. இந்த இடம் பாடுறா, தனியாக இதுக்கு எது ரெடி பண்ணி வச்ச இடம் மாதிரியே இருக்குல்ல. ஃபுல்லாக ஒரு சின்ன பார்க் மாதிரி சூப்பராக இருக்குது. இது உள்ள கோயில் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இதுக்கு மேலே மனித நடமாட்டமே இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. மனித நடமாட்டம், ஆடு மாடு விலங்கு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும்தான் உள்ளே போகிறோம். எல்லையை தாண்டி போயிட்டுருக்கோம். அங்கே சின்ன சின்ன ஊற்றுலாம் இருக்குது பாரு, இதா ஆட்டோமேட்டிக்காக உருவாகிற ஊற்று. இதெல்லாம் குடிக்கலான்னு சொல்லி சொன்னாங்கடா. நான் கீழே ஊற்றிட்டு வழி கேட்டேன்ல, அவர் தண்ணி குடிக்கலன்னா கூட போகிற உள்ள சின்ன ஒரு இது மாதிரி ஊற்றும், அதில் தண்ணி சுத்தமாக குடிச்சிங்க அப்படின்னா. சப்போஸ் தண்ணி கிண்ணி பத்தலை, தண்ணி தேவைப்பட்டு தான் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஃபோனில் சார்ஜ் இருக்குல்லடா, ஃபோனில் சார்ஜ் இருக்குல்ல. சப்போஸ் இருட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, டார்ச் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். டவர் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சா? சார்ஜ் மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கோ. இனிமேல் இந்த மாதிரி ட்ரெக்கிங் வர்றப்போ ஒரு டார்ச் ஒன்று வாங்கி வச்சுக்கணும், எமர்ஜென்சி டார்ச் பேக்கில். ஆமாம், டவர்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நமக்கும் உலகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. வெளியே போனால் தான் நம்ம உயிர். கண்டே பிடிக்க முடியாது. ஆமாம், வீட்டில் சொல்லிட்டு தானே வந்து எங்கே போயிருக்கேன்னு. வீட்டில் சொல்லிட்டு வந்து எங்கே போகிறேன்னு. வெளியே போகிறேன்னு சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி டைம்லாம் சொல்லிட்டு வந்துடுறா. வீட்டில் படத்தில் ஏதோ ஒரு ஆபத்து ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம இதே கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ எங்கே போகிறேன்னு தெரியாமல் சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். என்னோட வாட்ஸ்அப்பில் லைவ் லொக்கேஷன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு வந்துடணும்.
நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன்னோட லைவ் லொக்கேஷன் ஷேர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. டவர் கட் ஆகிட்டா ஷேர் ஆகுமான்னு தெரியல. டவர் கட் ஆகிட்டா ஷேர் ஆகாது. இப்போ எதுவுமே நெட்வொர்க் இருந்தால் தான் இப்போ வேலையாகும். நெட்வொர்க்கில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு எங்கே டவர் கட்டாத அந்த இடத்த வந்து கெஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. கொஞ்சமாவது பயன்படல அது. இல்லைன்னா வீட்டில் சொல்லிகிட்டே வந்து இந்த இடத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு. மற்ற இடத்துக்கு வெளியில் போகிறது வர்றது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்ல, ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிட்டு வந்துடணும். முன்னாடி கொஞ்சம் வரும்போது லாங் வியூ பார்த்து வா. ஏதாவது இருக்கா என்னன்ட்டு முன்னாடி. கையில் எதுவும் ஸ்டிக் எதுவும் எடுக்கலையாடா? கையில் எதுவும் ஸ்டிக் எடுக்கலையா? குச்சி ஏதாவது பாதுகாப்புக்கு? எறும்பு பாடுற வரிசையாக போகுது. எறும்பு வரிசையாக போயிட்டுருக்கு. எப்படி அந்த காட்டுக்குள்ளேயும் ஆளுங்க இருக்காங்க தெரியல. வயசானவங்க கேட்டு பார்ப்போம். மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வந்த பாதை கரெக்டு தானே என்னன்ட்டு. அம்மா அருவிக்கு போகிற வழி தானம்மா? எங்கள் மேலே நீங்கள் உள்ளே வந்து கீழே வந்துருக்கீங்களா? இதெல்லாம் இப்படி தூக்கிட்டு மேலே நடந்து போயிருங்களா அந்த மேட்டில்? கீழே வண்டி நிப்பாட்டிட்டு போய் நடந்து வந்தோம். போய் இன்னொரு 4-5 வளைவு இருக்கான். போனீங்களா? இப்படி போயிடாதீங்க. இப்படி போங்க. அங்க பள்ளத்தை போய் இப்படி போகணும். இப்படி போய் பாருங்க. மேற்குமா கலக்கமா போங்க. இப்படி போகணும். மேற்குமா போங்க. இப்படிதான் போகணும். இந்த சைடு தான் போகணும். எவ்வளோ தூரம் போய் பிரியணுமா? இன்னும் போங்க. இன்னும் போகணும். அங்க நேரம் இருக்கும் பாருங்க. ஒரு அத்தி அடியெல்லாம் ஒரு நேரம் இருக்கா, ஒரு காடு இருக்கா. செடி நேரம் இருக்கா. அந்த நேரத்துக்கு என்னாண்ட போவாதீங்க. மேற்கு அந்த கலக்கா மேற்கு போங்க. மேற்குனா அந்த ரைட் சைடு வலது பக்கமாக போகணுமாம்மா? வலது பக்கமாக போங்க. சரிம்மா. கீழே ஆளுங்க இருக்கிறாங்களா? சரிம்மா. சரி வாடா தம்பி டக்குன்னு போகலாம். 4 ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களேடா. அரை மணி நேரத்துக்கு நான் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போயிட்டு நம்ம யாரும் ஏறி வருது இப்பயே பாருங்க. இந்த தொலைவே நம்ம ஏறி போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். என்னடா இப்படி இறங்குது? என்னடா இப்படி இறங்குது ரோடு? எனக்கே பக்கம் இருந்ததுன்னா இப்போ இது பாருங்க ரோடு உடஞ்சி ஓடி இருக்கு. எங்கேயோ போய் பிரிய சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆனால் எங்கன்னு தெரியல. கரெக்டாக பிரியணுண்டாகிரி மாறி போயிட்டோம்னா அவ்வளோதான். இங்கே இல்லைடா, முன்னாடி சொன்னாங்க இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்னாங்க. ரொம்ப இறங்குறது படிக்கட்டு மேலாம் கட்டி வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்கும். வா, ஆனால் ரொம்ப தூரம் போய் பிரியும்னாங்க. செக் பண்ணிட்டு வந்துடும். வா. நான் போட்டு பார்த்து பொறுமையாக வாடா. டேய் வழி இருக்குடா, வாடா கிரி, வழி இருக்கு. வா. இதை போட்டு ஏற முடியாது. இல்லை ரொம்ப ஸ்லோப்பாக இறங்கலை, கிரீமாக தான் இப்போல்லாம் இறங்குது. ஆனால் ரொம்ப ரிஸ்கடா கிரி. கூட இன்னும் 2 பேர் வந்திருக்கணும். கூட இன்னும் 2 பேர் வந்திருக்கணும், கரெக்டாக இருந்திருக்கும். இதே நீங்கள் தனியாக வந்துருந்தீங்கனாலும் இன்னைக்கு தனியாலாம் எப்படி வருவேன்? இதெல்லாம் வரமா தான் எப்பயும் வந்திருக்கணும். அதுக்காக தான் நான் 5 வருஷமாக வராமையே இருந்தேன். இடம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்ட்டு. இல்லைன்னா எப்பயோ வந்திருப்பேன். பலியாடலாம் ஆக மாட்டோம். தைரியமாக வா, சமாளிச்சு வந்துடலாம். பயப்படாத மட்டும் வாடா, பார்த்துக்கலாம். கீழே மட்டும் பார்த்து கரெக்டாக ஸ்டெப் போய். மாறி போயிட போகிறோம். இல்லை இங்கெல்லாம் பாரு சாப்பாடு இதெல்லாம் போட்டிருக்காங்க பாரு. சாப்பிட்டுட்டு தெரியுதா? சாப்பாடா, பேம்பர்ஸ்டா. இல்லை இங்கே பேம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. குழந்தை எடுத்து தூக்கிட்டு வந்துருப்பாங்க
நினைக்கிறேன். குழந்தைய மட்டும் இங்கே தூக்கிட்டு வராங்க இவ்வளோ ரிஸ்க்கான இடத்துக்கு. ஒரு கேம்பஸ் இருக்கு. இருடா புறா தம்பி கீழே பார்த்து வா. அந்த அளவுக்கு மோசம் இல்லை, அங்கே இருந்த அளவுக்கு. அங்கெல்லாம் குரங்கு மாதிரி தாவிட்டுலாம் இறங்கணும் இதில் கவியம் ஃபால்ஸுக்கெலாம். அந்த டைமில் என் கேமரா ஆஃப் ஆகிடுச்சுல்ல, எடுக்க முடியல. தம்பி இருட்டுறதுக்குள்ளே மேலே ஏற ஆரம்பிச்சிடணும்டா. இருட்டிருச்சுன்னா ரிஸ்க்கு தெரியாது. இல்லை இருட்டுறதுக்குள்ளே மெயின் காட்சி போயிடணும் தம்பி. அந்த இங்கே பாரு எப்படி இறங்குதுன்னு. இதப்பா இதெல்லாம் பார்த்தா வலி இருக்கிற மாதிரியே தெரியல தானே. அப்பா போச்சா, முட்டில் இடிச்சுக்கிட்டேன்டா. சூப்பா குளிச்சிருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம் நினச்சா டப்புன்னு இடிச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு செருப்பு எவனா வந்துட்டு செருப்பு பிஞ்சு போயிருக்குது பாதியிலேயே போட்டு பார்த்துக்கோ. நம்ம அதில் வரும்போது இந்த தண்ணி பண்ணிக்கோ, இல்லை ரைட்டில் லெஃப்ட்டில் கட் பண்ணணும். ஏதாவது ஒரு அடையாளம் இந்த இடத்துல ஏதாவது உடச்சி விட்டு வா. இல்லை இந்த செருப்பு அடையாளம் தம்பி, இந்த செருப்பு அடையாளம் வச்சுக்கோ. இந்த செருப்பு அடையாளம் வேறு தூக்கி போட்டுறாங்களா? இன்னொரு அடையாளம் ரெடி பண்ணு. எது உடச்சி விட்டு வந்து இறங்கல, இது எல்லாமே உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. இல்லை உடச்சது தனியாக தெரியுது. அப்படியா? காஞ்சி போயிருக்காங்க. அடையாளம் வச்சுக்கோ. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், நேராக போய் லெஃப்ட்டில் இறங்குவியா? இதில் தான் இறங்கணும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணி பார்ப்போம். இதில் தான் இறங்கணும். லெஃப்ட்டில் தான் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாரு. இப்போ இங்கே ஒரு லேண்ட்மார்க் போடணுமா? சார்ஜஸ் எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது. ஆமாம், இப்போ இங்கே ஏதாவது மார்க் பண்ணு. லேண்ட்மார்க் போட்டு போயிருக்கலாம். இதில் தான் எழுது இந்த மரத்தில். இது சாவி இருக்குது, வண்டி சாவி வச்சு ஏபின்னு போடுறேன். கொடுங்க எல்லாம் இங்கே கொடுங்க. இப்போ நீங்களே உங்கள் கையில் போடுங்க. ராம்னு எழுதிடுறேன். லெஃப்ட்டுன்னு போட்டுக்கலாம், ரைட்டு. ஏரோ மார்க் போடணும். ஏரோ மார்க் போட்டுருங்க. அம்புக்குறி மட்டும் போடுங்க போதும் ஸ்ட்ரைட்டாக. ஏரோ மார்க்கு தான் எனக்கு பெஸ்ட்டு. ரைட்டு அம்புக்குறி போட்டாச்சு. இவ்வளோ வர்றவங்களுக்காச்சும் யூஸ் ஆகும். அதுக்கு நான் ஜாபீஸ் எடுத்துகிட்டு வந்து அழகாக அதில் எழுதிட்டு போயிடலாம். இப்படிலாம் இருக்குன்னு தெரியுமா? சரி, சாப்பீஸ் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன். இங்கே பாரு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க, புரியுதா? கேட்டு போகலாம். இது உடஞ்சி உடச்சே வச்சிருக்க மாதிரி தெரியுது. இவர்றா உடச்சி வச்சுருக்காங்கடா, தெரியுதா? அருவாளில் வெட்டினாச்சு, தெரியுதா? உடச்சி தான் வச்சுருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்னு. சரிவா, தாண்டி வா. ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அவங்களே கேட்டாலும் கீழே வரைக்கும் போகலாம். வந்துட்டு இப்படி கீழே பள்ளம். தம்பி ரெண்டாவது அட்டம்ப்ட்டு. இதில் எப்படி மறுபடியும் யாரும் போகிறோம் தெரியல. எந்த ஒரு குடிமானமும் இல்லைங்க பாருங்க. யாரும் கொஞ்சம் கஷ்டம். பார்த்துக்கலாம் வா. இங்கே ஏதோ லேண்ட்மார்க்கு தேவையில்ல வா. ஒரே ரோடு மேலே போய் தான் ரைட்டில் பிரியும். ஒரு இடம் செருப்பு, ஒரு இடம் ஏரோ மார்க்கு. கால்லாம் உடனே போதுடா. ஒரு கோப்பிக்கா மிட்டாய் பேப்பர்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இருந்திருக்கு. ஸோ வர பாதை கரெக்டு தான். இவனா தண்ணி சவுண்டு கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இல்லை ரூட்டு கரெக்டு தான். என்ன இவ்வளோ பள்ளம் தெரியல. ஆமாம் அது டிஸ்டன்ஸ் கம்மி. ஆனால் கொஞ்சம்
ரொம்ப செங்குத்தாக இருந்தது. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணணும் யாராவது முடியும். ஷார்ட்கட்டில் இறங்கினா ஒரு ரெண்டு பாதையை வந்து ஈஸியாக கடந்து வந்துட்டோம். விட கீழே பார்த்துட்டே வா, அதாவது மக்கள் பயன்படுத்தப்பட்ட பொருள் இருக்கான்னு, சாப்பாடு பொருள் அதாவது அதை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்டா ரூட்டு தான் அப்படின்னு. சமீபத்தில் யாரும் வரல போல் அந்த பக்கம். ரைட்டில் இந்த வழியாக இதில் தான் போய் போகிற மாதிரி இருக்கும். இதில் போவோம் வா. உடச்சிட்டு போயிருக்காங்க ஆல்ரெடி. எங்கே? அடையாளத்துக்கு. ஆமாம், லெஃப்ட்டு போகணும். காட்டு வழியில் போகும்போது இந்த மாதிரி உடச்சி விட்டு போகிறது எவ்வளோ நல்லது. ஒரு பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட் இருக்குது கீழே. தண்ணி சவுண்டு கேட்குது. தண்ணி சவுண்டு இல்லைடா, அது காற்றுல இலை ஆடுதில்ல அந்த சவுண்டு. மரமும் உரசுற சவுண்டு. நம்ம ஏறதுக்கு ரொம்ப லேட் ஆகணும். ஆமாடா, ஒன்றும் இல்லை, நம்ம தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா போதும்டா கிரி, பொறுமையாக ஏறிக்கலாம். வர ரூட்டு கரெக்டாக தான், சேஃபான ரூட்டு தான் தெரிஞ்சுட்டோம்னா போதும், கன்ஃபார்ம் பண்ணி பொறுமையாக ஏறிக்கலாம். நமக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. இப்போ நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாதையே புரியல எனக்கு. ஏன்னா திடீர்னு பயமுறுத்துற எப்படி? சீரியஸாக நான் பாதை பாருங்க எப்படி போகுதுன்னு, குழப்பத்தில் இருந்தோம்னா மாட்டிப்போம். ரைட்ல ஏறிவாடா. இருக்கலாம் எதுவுமே தெரியாதுடா தம்பி. அப்பா இதுலையா? ஆஹா, இது பயங்கர சிக்கலான பாதையாக இருக்குது. போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா இறங்குவேன்? இறங்கலாம். ஸ்டெப்ஸ் மாதிரி தான் போகிறோம். கூட ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது சரியான பல்லண்டா கிரி, சல்லுன்னு அப்படியே இறங்குற டேப்பரா. ஆனால் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது, நல்லா பல்லம். ஆனால் எப்போ எப்பா கிரி பார்த்து பொறுமையாக வாடா, இதுக்கு மேலே ஈஸியாக இருக்கும் போலவா. மக்களே, நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். மேலே பாருங்கள், ஃபால்ஸ் தெரியுதுங்களா? கேமரா லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்குங்க. நம்ம இன்னும் கீழே இறங்கி இந்த வழியாக உள்ளே போகணும். என்னடா எங்கே பாதி இவ்வளோ தடவை கஷ்டப்பட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுண்டா. அப்புறம் ஓகே, வா 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 வா, பக்கமாக வந்துட்டா, வாடா வாடா, கமான்றா. வா, இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க். கிட்ட வந்தவொடனே கொஞ்சம் டயர்ட் அதிகமாகிடுச்சு. உடம்புடன் போதாக்கா. சரிடா, ஏறிக்கலாம்டா. வாடா, ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக ஏறலாம்டா. அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமை தாண்டுறது தான் நமக்கு கஷ்டம். மேலே போயிட்டோம்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓ, அவ்வளோதான் வந்துட்டேன்டா கிரி. தம்பி வந்து விட்டோம். கால் வலி ஸ்டார்ட் ஆகுதா? ஃபால்ஸில் குளிச்சுனா வலிலாம் பறந்து போயிடுவா. அப்பா, இதுக்கு மேலே எப்படா போகிறது? இப்போ மேலே போகணுமோ? கீழே போகணும், மேலே போகணுமாடா?
தான் போகணும். மேலே தான் போகணுமா? இல்லை கீழே எல்லாம் பாட்டில்லாம் கீழே கிடக்கு, மக்கள் போன மாதிரி தெரியுது. கீழே தான்டா போகணும். அங்கே பாடுறா, கீழே தான் போகணும். ஆ கீழே போகிறது வழி அங்கே இருக்கு. வா, பயங்கர ஹைட்லேருந்து ஊற்றுதுலடா. வாவ், மக்களே இதுதாங்க நான் பல வருஷமாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மேகம் அருவி பயங்கரமாக இருக்குங்க மக்களே. இங்கே பாருங்கள், இதாங்க நான் பல வருஷமாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் மேகம் அருவி. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டேங்க.